போதைப் பொருட்களற்ற சமூகத்தை உருவாக்க அடியெடுத்து வைப்போம். Be a part of the movement for a drug-free society. SNRN Marathon. Register now. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. வனராஜ் அவர்கள் சிறப்பாக வரவேற்பை சொல்வதை விட நானும் கொள்கை உறவுக்காரர் என்ற முறையில் உங்கள் அனைவரையும் வருக 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 என்று இந்த மனவிழாவிற்குரிய முறையிலே வரவேற்கிறேன். இந்த மண்ணுக்கும் உரியவன், கொள்கைக்கும் உரியவன். எல்லாவற்றை விட எங்களுடைய பகுத்தறிவு செல்வம் நம்முடைய புனிதர் அவர்கள் அவருடைய மனவிழாவிலே கலந்து கொள்ள வேண்டும் என்பதை அவர்கள் வழக்கறிஞராக இருந்த நிலையில மட்டுமல்ல, உச்ச நீதிமன்றத்தில் உச்சத்தை தொடரக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய பெருமை மிகுந்த எங்களுடைய தோழர்கள் நினைக்கிறோம். சரியானவரை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதுதான் ரொம்ப மிக முக்கியம். அதை விட நம்முடைய அழகா சொன்னார், மிக தெளிவாக நம்முடைய அமைச்சர் அவர்கள் சொன்னார். அமைச்சர் இதை இவ்வளவு அந்த பெரியாரவர்களை பற்றி யாரோ சொல்வதை பற்றி எல்லாம் கூட அமைச்சர் ரொம்ப சோகத்தோடு கண்டனத்தோடு சொன்னார். நாம் எப்பவுமே பகுத்தறிவு உள்ளவர்களுக்கு பதில் சொல்லுகின்ற இயக்கம், மற்றவர்களுக்கு பதில் சொல்வதில்லை. அது மட்டும் இல்லை, பைத்தியம் பிடிக்காதவர்களுக்காகத்தான் பேசணும். நம்ம பைத்தியம் பிடித்தவர்களுக்கெல்லாம் அதுக்கு பதில் அல்ல. பைத்தியம் பிடித்தவர்களுக்கெல்லாம் வேண்டியது சிகிச்சையை தவிர பதில் அல்ல. ஆகவேதான் சிகிச்சை கட்டணும். ஒருத்தர் என்ன கேட்டார், ஒருத்தர் குறிப்பிட்ட பேரை சொல்லி அவரை சொல்றாரு. அடுத்தது இன்னொருத்தர் பேரை சொல்லி அவரை ஆதரிக்கிறார் என்றார். ஏன் ஒரே ஒரு பைத்தியம் தான் இருக்கிறது அவசியம்? பைத்தியக்கார படைக்கு போனா, மனநல மருத்துவக்கு போனா மிகப்பெரிய அளவு. ஆகவே நம்முடைய நாட்டில் பல கல்லூரிகளை விட்டு விட்டார்கள். அதுவும் இவருடைய காலத்திலே திராவிட மாடல் ஆட்சியில் அது பாட்டு பெருகிட்டே வருது. அதனாலதான் எல்லாம் இருக்கக்கூடாதுங்கிறதா புதுசா சட்ட திருத்தங்கள் வருது. நிதி கொடுக்கறதுக்காக வந்தவரெல்லாம் இப்போ முழுக்க முழுக்க நிதி கொடுக்கறதுக்கு வந்த எப்படி ஆட்சிக்கு வந்தார்களோ அது மாதிரி நிதி கொடுக்க வந்தவர்களெல்லாம் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வரக்கூடிய அந்த சூழ்நிலையெல்லாம் வந்திருக்கிறது. காரணம் என்னன்னா, மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பெரிய தத்துவம், அந்த தத்துவம் தான் எங்க மனவிழாவிற்கு வரக்கூடிய அளவுக்கு. இதுல ரொம்ப பாராட்டப்பட வேண்டியது என்னன்னா, வனராஜ் அவர்களை விட, இந்த குடும்பத்தை விட அருமையாக மணமகளாக இருக்கக்கூடிய நவீனா அவர்களுடைய பெற்றோர் டைமண்ட் ராவ் அவர்களையும் அவர் குடும்பத்தையும் பாராட்டுகிறேன். அதுதான் ரொம்ப மிக முக்கியம். ஏன்னா இந்த கொள்கையில் அவர் இருக்கார். நம்முடைய வரராஜ் அவர்கள் ஐயா வரதுக்கு முன்னாடி நம்முடைய இந்த நன்றிக்குரியவர்னு அமைச்சருக்கு நன்றி சொன்னார். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அவர் இல்லைன்னா நான் இந்த பதவிக்கு இந்த பொறுப்புக்கு வந்திருக்க மாட்டேன் என்று சொன்னார். அந்த நன்றி உணர்ச்சி தான் மனிதர்களை அடையாளம் காட்டக்கூடிய, திருவள்ளுவர் கூறிய மிகப்பெரிய அளவுக்கு தந்தை பெரியார் சொன்னது. நன்றி என்பது ஐயா சொன்னார். பெரியாருடைய கருத்து எவ்வளவு உயர்ந்த கருத்து. முத்துக்கள் பன்றிகளுக்கு முன்னாலே போட்டால் தெரியாது என்பது பழைய பழமொழி. அதுதான் மிக முக்கியம், மிகப்பெரிய அளவுக்கு. ஆகவே ஒரு பெரிய அளவுக்கு சிந்தனை வரும்போது நன்றி என்பது பயனடைந்தவர்கள் காட்ட வேண்டிய பண்பே தவிர உதவி செய்தவர்கள் ஒருபோதும் எதிர்க்கக்கூடாத, எதிர்பார்க்காத ஒன்று என்று சொன்னார். அவர் எத்தனையோ பேருக்கு உதவி செய்திருப்பார், கிடையாது. இன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு எனக்கு. அதை ரொம்ப அழகா நம்முடைய அமைச்சர் சொன்னார். இன்றைக்கு மகளிர் நிறைய சொன்னார். இவ்வளவு ஆண்கள் நிற்கிறாங்க. ஒரு காலத்துல வீட்டுல 100 வருஷத்துக்கு முன்னால பெரியார் வரலன்னா இப்படி எல்லாம் ஆண்கள் நிற்க பெண்கள் உட்கார்ந்து இருப்பாங்களான்னு கேட்டார். அது எல்லாத்த விட பெண்கள் வழக்கறிஞர்களாக வந்திருக்க முடியுமா? இன்றைக்கு எவ்வளவு பெரிய அளவுக்கு பெண்கள் வழக்கறிஞர்கள், மூத்த வழக்கறிஞர்கள், நீதிபதிகள், இந்தியாவிலேயே அதிகமான நீதிபதிகள். அவர்கள் பார்ப்பது நீதிபதி பெண்களாக கூட இருக்கலாம். அதுல எல்லாம் சேர்ந்து இருக்கிற ஒரே ஒரு நீதிமன்றம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சென்னை உயர் நீதிமன்றம் தான் என்பது புள்ளி விவரத்தோடு சொல்லப்படுகிறது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இந்த இயக்கம் காரணம், பெரியார் காரணம். இன்றைக்கு மிகப்பெரிய அளவுக்கு 2 தத்துவங்கள். இது பெரியாருங்கிறது ஒரு தனி மனிதர் அல்ல. பெரியாருங்கிறது இந்த சுயமரியாதை திருமணத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சூழலில அவளுக்கு காட்டியிருக்கிற மிகப்பெரிய தத்துவம் என்னவென்று சொன்னால் உரிமை, சமத்துவம், சமவாழ்வு என்பதுதான் மிக முக்கியம். ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். நம்ம எல்லாரை விட மனு தர்மத்தை எதிர்த்து தான் போராட்டம். அரசியல் சட்டம் இன்றைக்கு இருப்பதை எடுத்துவிட்டு
அம்பேத்கரால் உருவாக்கப்பட்ட சட்டத்தை எதிர்த்து வழக்கறிஞர் இருக்கிற கூட்டம். இது அறிவுபூர்வமான ஒரு மிக முக்கியமானது. ஆக கொஞ்சம் எல்லாரும் அமைதியாகவும் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ரொம்ப மகிழ்ச்சி, நன்றி. இந்த கூட்டத்தில் இந்த இடத்துக்கு பதிலாக எது வரணும்னு சொல்றாங்க? மனு தர்மம் உட்கார்ந்து. இப்போ போராட்டமே அதுதான். வழக்கறிஞர்களுக்கு அதிகமான பங்கு இருக்கிறது, கவலை இருக்கிறது. அந்த மனு தர்மம் வர வேண்டும் என்று சொல்வதில் மனு தர்மத்தை எதிர்த்து எல்லா கட்சியும் முற்போக்காளர்கள் அத்தனை பேரும், அது ராகுல் காந்தியாக இருந்தாலும், நம்முடைய திராவிட மாடல் நாயகத்தில் ஒப்பற்ற முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆனாலும், அதே மாதிரி முற்போக்கு கருத்துள்ள அத்துணை இடதுசாரிகள் மற்றவர்கள் அத்தனை பேரும் எடுத்து பேசிக் கொண்டிருக்கிற ரெண்டு அணியா இருக்கிறார். ஒரு பக்கம் மனித பிராணி, இன்னொரு பக்கம் சமதர்மாணி. அதுதான் மிக முக்கியம்னு சொல்லக்கூடிய அளவில். அப்படி நாங்கள் மனிதர்மத்தை பற்றி எல்லா இடங்கள்லையும் பெண்களை பற்றி என்ன சொல்றாங்க, மற்றது என்ன சொல்றாங்கன்னு நிறைய எடுத்து சொல்றதுக்கு இது அசல் மனு தர்மம். 100 ஆண்டுகளுக்கு முன்னாலே போடப்பட்ட மிக முக்கியமான பாண்டிச்சேரியில் இருக்கிறவர் தான் உதவி பண்ணியிருக்காரு. இந்த மனு தர்மத்துக்கு கூட நம்ம செட்டியார் தான் உதவி பண்ணியிருக்காரு. அதுதான் மிக முக்கியம். அவ்வளவு தூரம் இருக்கக்கூடிய இதுல நாங்க மனு தர்மத்தை பத்தி பேசினாலும் முழுக்க முழுக்க மனு தர்மத்துக்கு முழு எதிரியாக யாராவது இருக்காருன்னா நம்ம அமைச்சர் தான். உடனே சொல்லலாம், இதையாவது திடீர்னு இப்படி ஒரு சிக்கலை உண்டாக்குறார். சிக்கல்லாம் இல்லை, அவராது மறுபார். ஏன்னா அவருடைய பாரம்பரியம் அப்படிப்பட்டது. ஒரே ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்றேன். என்னன்னா, அவருடைய துறை என்ன உங்களுக்கு நல்லா தெரியும். உழவர் நலன் வேளாண்மை, உழவு நலத்துறை. நம்முடைய முதல்வருக்கு யாரை எதை பார்த்து எதை ஒப்படைக்க, இதனால் ஒப்படைத்தால் அவருக்கு உலகில் சொல்லக்கூடிய. அதெல்லாம் இன்னைக்கு உலக நாடுகளை போய் பார்க்கிறார். ஆஸ்திரேலியாவுக்கு போறார், மற்ற நாடுகளுக்கு போறார். அங்க இருக்கிற அற்புதங்கள்லாம் கொண்டு வச்சிருக்காரு. ஒரு காலத்துல சிங்கப்பூர்ல போய் வாட்டர் டான்ஸ் ரொம்ப ஆச்சரியமா பார்த்தோம். இப்போ அதெல்லாம் எங்க இருக்குன்னா அண்ணா சாலைக்கு பக்கத்திலேயே கொண்டு வந்தார். அந்த பெருமை எங்கள் அமைச்சரை சாரும், எங்கள் ஊருக்காரர் அமைச்சரை சாரும், எங்கள் முதல்வரை சாரும், திராவிட மாடல் சொல்லக்கூடிய அளவுக்கு வந்திருக்கிறாருன்னா அவருக்கு அதனாலதான் பார்த்து வேளாண்மை கொடுத்தார். அது அந்த துறையில ஒரு நாளுக்கு நாள் புதுமைகளை உண்டாக்குறார், புதுமைகளை உண்டாக்குறார். விவசாயிகளுக்கு திடீர்னு இயற்கை உட்பாதத்தினால நஷ்டம் ஏற்பட்டால் அதை கணக்கீடு செய்து முதலீடு செய்யணும்னு சொல்லக்கூடிய இருந்தா மனு தர்மத்துல யாரை ரொம்ப அதிகமா கண்டிக்கிறார்கள்? ஒண்ணு 10வது அத்தியாயம். இதுல 84வது ஸ்லோகம். ஏன்னா வழக்கறிஞர்கள் ஆதாரம் காட்டிலாம் பேசுவாங்க. உங்களுக்கு சைட்டேஷன் அதுதான் மிக முக்கியம். அது மாதிரி சைட்டேஷனுக்கு ரொம்ப மிக முக்கியம். இது ஒரு நீதிமன்றம் மாதிரி மக்கள் மன்றம் ரொம்ப மிக முக்கியமானது. ஆக வரும்போது இதுல 84வது ஸ்லோகம் மனு தர்மத்துல 10வது அத்தியாயம் பக்கம் 295. இதுல 84ல சொல்றார் அன்பு. சிலர் பயிரிடுதலை நல்ல தொழில் என்று நினைக்கிறார்கள். அந்த பிழைப்பு பெரியோர்களால் நிந்திக்கப்பட்டது. மோசமான தொழில் இருக்குன்னா பயிர் தொழில், அது பெரியோர்களால் நிந்திக்கப்பட்டது. ஏனென்றால் இரும்பை முகத்தினுடைய உடைய கலப்பையும் மண்வெட்டியும் பூமியையும் பூமியில் உண்டான பல ஜந்துக்களையும் வெட்டுகிறதா. இதாக முதலாவது எது யாருன்னா மனுக்கு யார் எதிரின்னா நம்ம அமைச்சர் தான். அவருடைய இதாட்டான விவசாயிகள் தான் இந்த நாட்டில் மிக முக்கியமா இருக்கக்கூடிய அளவுல இன்றைக்கு எல்லாம் இருக்காங்க. அது மட்டும் இல்ல, ரொம்ப நாளைக்கு முன்னால இந்த மனு எழுதுறதுக்கு முன்னால இரும்பு இருந்திருக்கு. அந்த இரும்பு தான் தமிழ்நாட்டில் சொல்லக்கூடிய கரும்பிலும் இனிய நம்முடைய முதல்வர் நேற்று ஆராய்ச்சியோடு எடுத்து சொல்லியிருக்கார். இரும்பு இங்க நிறைய வந்திருக்கு. அதனால வரலாறு இனிமே எழுதப்படணும்னா தமிழ்நாட்டிலிருந்து தான் வரலாறு எழுதப்பட வேண்டும். திராவிட வரலாறு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த வாய்ப்புகள் இருக்கின்றன. இது மாதிரி ஏராளமாக சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு அருமையான சூழல்ல 2 பேர் இங்கே சிறப்பாக இங்கே வைத்திருக்கிறார்கள். இது ஒரு மிகப்பெரிய அளவுக்கு சமத்துவத்தை உருவாக்குவது. தாய்மார்கள் சகோதரிகள் எல்லாம் நினைச்சு பார்க்கணும். அருமையா சொன்னார் அமைச்சர் சொன்னார், நம்முடைய புழையத்தி அவர்கள் சொன்னார்கள், சந்திரசேகர் சொன்னார்கள், அதை விட அருள்மொழி அவர்கள் சொன்னார்கள். பெண்கள் சொன்னார், பெரியார் இந்த கணக்கு வருமா அப்படின்னு. நண்பர்களே, கணக்கிலேயே இந்த மண் தர்மத்தினுடைய விளைவு என்ன ஆயிடுச்சு சொல்லும்போது
நம்ம ஊர்ல ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால பெண்களை பார்த்து சொல்லுவாங்க. கணக்கு பார்க்கணும்னா நம்ம தாய்ப்பாளர் பாட்டியை பற்றி சொன்னாங்க, அருள்மொழி கூறாம. அப்படி கணக்கு பார்க்கணும்னா எவ்வளவு ரூபா, எவ்வளவு கட்டுறது, எவ்வளவு எடுத்து வைக்கிறது அப்படின்னா கூறு கட்டுவாங்க. உங்களுக்கு தெரியும், வந்திருக்கிறவர்களுக்கு இளைஞர்களுக்கு ஒருவேளை தெரியாது, ஏன்னா அடுத்த தலைமுறைக்கு தான் தெரியும். வயதானவர்களுக்கு கூறு கட்டுவாங்க, கிராமத்துக்கே உண்டு கூறு கட்டுவாங்க. உடனே கோபம் வந்தா ஆள் எண்ணி பார்த்தாங்க. பால் கணக்கு செவத்துல பூரா கோடு கோடா இருக்கும். பால் கணக்கு எருவா முட்டை அது ஒண்ணு போட்டு தட்டி தட்டி வச்சிருப்பாங்க, எத்தனை என்ன. உடனே கணவருக்கு கோபம் வரும். கோபத்தோட என்ன சொல்லுங்க, என்ன என்னடா பார்க்கற சீக்கிரம் கணக்கு சொல்ல முடியலையா? பையனை கேட்பார், என்ன பொம்பளை கணக்கு போடுற? பொம்பளை கணக்குலயே பொம்பளை கணக்கை கண்டுபிடிச்சோம் நம்மால் தான் உலகத்துல. வேற என்ன மண் தரணும்? மிக முக்கியமா பெண்களை மிகப்பெரிய அளவுக்கு எதை கொடுத்தாலும் அறிவை கொடுக்கலாம். சூத்திரர்களுக்கு கீழே வந்தார். இன்றைக்கு இது பெருமை அடைகிறோம். உடனே நண்பர்களே, இந்த பெருமை இவ்வளவு வழக்கறிஞர்கள் சொன்னார்கள், அருள்மொழி சொன்னார்கள், நம்முடைய நண்பர்கள் சொன்னார்கள். உங்களுக்கு சொல்லுகிற வேற பழைய காலத்துக்கு போக வேண்டாம். இந்த அரங்கம் நிறைய பேர் இருக்கிறார்கள். இந்த ஊர்க்காரர் தான், இந்த மண்ணுக்குரியவன். இங்கே வழக்கறிஞராக தொழில் பண்ணணும்னு வந்தோம். படிச்சு முடிச்சிட்டோம். ஐயாட்ட போய் பணம் சொல்லிட்டோம், பெரியார்ட்ட சொல்லிட்டு நான் சென்னை அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலேயே எனக்கு பொருளாதாரத்துல அந்த பொருளாதாரத்துறையில எனக்கு நல்ல பணி கொடுத்தாங்க. விரிவுரையாளர் பணியெல்லாம் இருந்து வந்து நான் முதல் ஆண்டு எனக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்களோட நான் பக்கத்தில் உட்கார்ந்தேன். அடுத்த ஆண்டு நானே அந்த ஆசிரியர் குழுவோட உட்காரக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு வந்து அன்றாடம் சட்டம் படிக்கணும்னு போனோம். சட்டத்தை படிச்சு முடிச்சோம். முடிச்ச உடனே இங்க வரணும். வந்தா பயிற்சிக்கு எங்க போறோம்? அப்பெல்லாம் அப்ரண்டிஸ் உண்டு, இப்போ இருக்காது தெரியல. அவன் அதாவது பயிற்சி ஒருவேளை பண்ணணும் கூறாம கடலூருக்கு வந்தோம். கடலூருக்கு வந்தா நண்பர்களே நிதானம். வேற வெளியூர் உதாரணம், பழைய உதாரணம், புத்தகங்கள் உதாரணம் எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எங்க பிள்ளைகள் எனக்கு பெருமையா இருக்கு. இன்னைக்கு அவர் வனராஜ் அவர்கள் அங்க சிறப்பு வழக்கறிஞர், அவருடைய பிள்ளை உச்ச நீதிமன்றத்திலே வழக்கறிஞர், அவருடைய மருமகள் உயர் நீதிமன்றத்திலே வழக்கறிஞர். இதெல்லாம் பெரியார் இல்லைன்னா, இந்த இயக்கம் இல்லைன்னா, திராவிடர் இயக்கம் இல்லைன்னா நினைச்சு பார்க்க முடியாது. மிக முக்கியமா நாங்க இங்க வந்தோம். எங்க போறது, யார்கிட்ட போறது? சுலபமா எங்களை பார்த்து அடையாளம் தெரியும். கூறாம நான் யார்கிட்ட போய் எந்த அலுவலகத்துக்கு எந்த யாரோட ஜூனியர் என்று சொல்லக்கூடிய இளைஞர்கள் என்று பயிற்சி எடுக்கிறதுக்கு பார்க்கறதுக்கு இடம் இல்லை. ஒரே ஒரு அலுவலகம் தான் அப்ப இருந்தது. எப்ப 50 ஆண்டுகளுக்கு முன்னால 60 ஆண்டுகளுக்கு ஒரே ஒரு அலுவலகம் தான் புதுப்பாளையம் இந்த தெருவில் இருந்தது. பார்த்த சாரதி நாயுடு. நாயுடுங்கிறத நான் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். பார்த்த சாரதி நாயுடு அவர் தான் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் பின்னால வந்தார். நான் ஜாயின் பண்ணவே பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஆஃபீஸ் தான். மிக முக்கியமா 1.5 வருஷம் 2 வருஷம் இங்க இருந்தான். அவர் வந்த உடனே அவருக்கு முதல் புதியது யாருன்னா அன்றைய ரே தண்டபாணி என்று அழைக்கப்பட்ட இரே இளமொழி, நம்ம இவங்க அப்பா. அதுதான் மிக முக்கியம். ஆகவே மிகப்பெரிய அளவுக்கு ஒரே ஒருவர் அதுதான் எங்க ஆபீஸ் கொடுறா. பார்த்தா சமூக நீதி. நான் வந்து சில நண்பர்கள் இங்கே இருக்கலாம், அவருக்கு நிறைய நண்பர்கள் இருக்காங்க. இப்போ அவங்க பார்க்கிற நண்பர்கள் கூட இங்கே வந்திருக்க அவங்க மேலே எனக்கு ஒன்றும் தனியாக வருத்தமோ கோபமோ கிடையாது. அவரை சுட்டி காட்டுறது பிரிவினைக்காக அல்ல, சமூக நீதி எப்படி இருந்ததுன்னு தெரியறதுக்காக சொல்றோம். அவ்வளவுதான். முன்னால எப்படி இருந்தது, பாலம் போடுறதுக்கு முன்னால எப்படி நடந்திருப்பாங்க. மிக முக்கியமா பழைய பாலம், இப்போ புதிய கடில பாலம், இந்த ரெண்டையும் நம்ம ஒப்பிட்டு பார்த்தாதான் பழைய பாலம் எவ்வளவு மோசம், புதிய பாலம் எவ்வளவு சிறப்பு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கும். ஆகவே அந்த வாய்ப்புகள் இருக்கிறது பாருங்க. அப்ப வந்தா ஒரே ஒரு அலுவலகத்துல தான் 12 பேர் 14 பேர் கடகட நாங்கள் எல்லாரும் வந்தோம். கூறாம எங்களை பிரிச்சு கொடுப்பார் மிகப்பெரிய அளவுக்கு. அந்த அளவுக்கு மீதியெல்லாம் யாரும் பார்க்க முடியாது. ஏனென்றால் நாங்க எல்லாருமே மிகப்பெரிய அளவுக்கு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர். உயர்ஜாதிக்காரர்கள் கிடையாது. ஒரு காலத்துல அந்த தெரு பூரா அப்படித்தான் இருந்தது. கூறாம இந்த ஒரே ஒரு போர்டு மட்டும்தான் பார் சாரதி. அவரோட நாயுடு போட மாட்டார், பார் சாரதின்னு போடுவார். அந்த அலுவலகத்தில் தான் இருக்கும் மிக முக்கியமா. அதனால எனக்கு வந்து வனராஜ் அவர்கள் திருமணத்துக்கு வரலன்னு அவர் வருத்தப்பட்டார். பரவாயில்ல, இன்னைக்கு அவர் மகன் திருமணத்தை நடத்தி வைக்கிறேன்னா எங்க பிள்ளைகள் திருமணத்தை நடத்தி வைக்கிறோங்கிற உரிமையோடு உணர்வோடு இங்கே நடத்தி வைக்கக்கூடிய அளவுக்கு வந்திருக்கிறோம்.
மிகப்பெரிய அளவிற்கு அந்த வந்து நான் முதல்ல ஜாயின் பண்ணது பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஆஃபீஸ் தான் மிக முக்கியமாக. ஆக இப்படி எல்லாரும் நாங்கள் கலகலப்பாக இருக்கோம். மிக முக்கியமாக இன்றைக்கு நினைச்சு பார்க்கக்கூடிய உச்சநீதிமன்றம் அப்படின்னு சொன்னால் நம்ம பிள்ளைகள் வந்தாங்க. எல்லாவற்றை விட பழம், அதாவது காய்த்தது கனிந்தது என்பதை விட அது பழத்திலிருந்து விழுந்து பழம் பாலில் விழுந்தது, பால் நழுவி வாயில விழுந்ததுன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு எங்கள் புனிதன் அவர்கள் குற்றாலத்தில் பயிற்சி முகாமுக்கு வந்த ஒரு கொள்கையை தெரிந்து கொள்ளக்கூடிய சிறந்த பகுத்தறிவார். அதுக்கு என்ன அடையாளம்னா ஒரு பெரிய வாய்ப்பு. வழக்கறிஞர் நண்பர்கள்லாம் இங்கே இருக்கீங்க, ரொம்ப நன்றி, வரவேற்பு. நான் சொல்றதுக்கு என்ன காரணம்னா, காலையில் இந்த திருமணத்தை வச்சிருந்தா இவ்வளவு நேரம் உட்கார்ந்துருக்க மாட்டீங்க. முதல்ல இதுவே பெரிய புரட்சி. மாலையில் நடக்கிறோம். மாலை நடத்துறதுன்னா தமிழ்நாட்டில் மாலையில் காலையில் இருந்தோடனே கோர்ட்டுக்கு போகணும், காலையில் ஒர்க் வந்திருக்கு, எனக்கு முதல்ல வந்திருக்கு, ஆகவே அங்கே போகணும் அப்படின்னு சொல்லி கொண்டு இருப்பாங்க. இன்றைக்கு அப்படி அல்ல, ரொம்ப வசதியாக உட்காந்து ஒரு திட்டமிட்டு தான் செஞ்சிருக்காரு. உட்கார்ந்து பேசுறது கொஞ்ச நேரம் கேட்கட்டும், ஏன்னா இது கேட்க முடியாத ஒரு பெரிய வாய்ப்பு என்று சொல்லக்கூடிய அளவிலே வந்திருக்கிறார்கள். எல்லா துறையிலும் ஒரு புதுமையை உண்டாக்கி இருக்கிறார். இந்த திருமணம் மிகப்பெரிய அளவுக்கு, ஏன்னா பெரியாருடைய உழைப்பு மிக முக்கியமானது. பெரியார் வந்து ஒரு முறை சொன்னார், நான் எதிர் வழக்காடுறது இல்லைன்னு முதல்ல எப்படியா சிந்தனை சொன்னேன். கொள்கையில எதிரிகள் முடிவு தெரியாது. அதை விட இன்னொன்று எங்களை வைத்துக் கொண்டு சொன்னார், ஏப்பா நம்ம சமூகத்தில இருந்து நம்ம மக்கள்ல இருந்து ஒருவர் கூட நம்ம ஆட்கள் வக்கீலே இல்லையே, வக்கீல் யார் இருக்காங்க, பட்டியல் கொடுங்கன்னு கேட்டாங்க. நீதிபதியாகணும்னு கேட்குறீங்களா, உங்கள்கிட்ட யார் இருக்காங்க என்று என்னை கூப்பிட்டு கவர்னர் கேட்டார். நான் சட்டம் போட்டேன் என்று நீதி கட்சி காலத்தில் ஒரு வழக்கறிஞர் வரலன்னு சொன்னார். பிறகு அதே மாதிரிதான் தந்தை பெரியார் அவர்கள் ஐஏஎஸ் அதிகாரிகள்லாம் சென்னையில் சேர்ந்து பெரியார் அவர்களுக்கு மிகப்பெரிய தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த நண்பர்கள் நன்றி உணர்ச்சிக்காக ஒரு பெரிய விருது கொடுத்தாங்க. சத்தியவானமுத்து அம்மையார் அவர்களும் அந்த விருதில் இருந்தார்கள். எல்லா ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஐ சார்ந்தவர்கள். ஐயா, உங்கள் உழைப்பினால தான் நாங்கள் எல்லாம் இவ்வளோ பெரிய அளவுக்கு வந்திருக்கோம்னு அவங்க பேசுகிறாங்க. பெரியார் ஐயா சொன்னார் கடைசியில், ஏன் உழைப்பு இல்லை, உங்களுடைய திறமை, நான் என்னுடைய கொள்கைக்காக நான் பாடுபட்ட வந்திருக்கீங்க. ஆனால் நீங்கள் சொல்லும்போது உயர்நீதிமன்றத்தில் நினைக்கிற யார் ஐஏஎஸ் ஐபிஎஸ் கணக்கு, அப்போ உயர்நீதிமன்றத்தில் நினைக்கிற சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரே ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த, தாழ்த்தப்பட்ட சமுதாயம் சொல்லக்கூடிய எஸ்சி சமுதாயத்தை சார்ந்த, எஸ்டி சமுதாயத்தை சார்ந்த ஒருவர் கூட இல்லையே. என்னையா 100 ஆண்டு கால வரலாற்றில் என்ன நியாயம் அது? சமூக நீதியா? அரசியல் சட்டம் சொல்லுகிற சமூக நீதியை நீங்கள் நடைமுறைப்படுத்தி இருக்கிறீர்களா அப்படின்னு கேட்டார். கேட்ட உடனே திருப்பி வர்றோம், எல்லாரும் அசத்து போயிட்டாங்க. நாம பெரியார் பாராட்டி சொல்றோம், பெரியார் அதை ஏற்றுக்கல. அதை ஒரு 2 நிமிஷத்துல தண்டிய சொல்லிட்டு, ஏன் ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திலிருந்து இன்னும் ஒரு நீதிபதி கூட இல்லையே 100 வருஷம் வரலாற்றுல, நாயகரானா அப்படி அதை போட்டு சொல்லிவிட்டு கலைஞர் ஆட்சி அப்போ 71 உடனே சொல்றார், இந்த ஆட்சியை செய்யலைன்னா வேற எந்த ஆட்சி செய்யும்? ஆகவேதான் இதை பற்றி இந்த ஆட்சி முதல்வர் அவருக்கு கொண்டு போகணும் அப்படின்னு பேசுறார். பேசிட்டு வரும்போது எடுத்து சொன்னார், திரும்ப நடந்தது சொல்ற வழக்கறிஞர்கள் நண்பர் இந்த வரலாற்றை தெரிந்து கொள்ளணும். வரும்போது வேகமாக திரும்பி வர்றோம். வந்த உடனே அந்த ஐயாவுடைய பேக்ல மண்டபத்திலிருந்து திரும்பி வர்றோம். என்னை பார்த்து சொன்னார் விடுதலை ஆசிரியர், எப்பா என்னங்க உடனே போய் இதை நான் பேசுறதை வச்சு ஒரு தலையங்க எழுதுங்க அவசியத்தை நீங்கள், அது உடனே கலைஞருடைய முதல்வருடைய கவனத்துக்கு போகும் அப்படின்னு. அதே மாதிரி நான் ஐயாவுடைய பேச்சை வச்சு 100 ஆண்டு கால வரலாற்றில் இல்லையே நியாயம், சமூக நீதி, அரசியல் சட்ட உரிமைகள் இதெல்லாம் வந்த உடனே அடுத்த நாள் கலைஞர் அந்த பத்திரிக்கை சாயந்தரம் போகுது, 5 மணிக்கு போகுது. உடனே 5:15 ஃபோன் பண்ணுறாரு, பண்ணி எனக்கு கூப்பிட்டு இதெல்லாம் செஞ்சுருக்கேன், நீங்கள் மிக முக்கியமாக நாங்கள் மட்டும் போதாது, தலைமை நீதிபதியாக இருக்கிறவருடைய பரிந்துரையும் இப்போ தேவை. ஆகவே முடிஞ்சா அவருடைய கவனத்துக்கு நீங்க கொண்டு போங்க. அப்போ வீராசாமி இருக்கிறார் சிஜேவா, மிக முக்கியமா உடனே கொண்டு போக உடனே அந்த வாய்ப்பு அவருக்கு போனோம். உடனே அவர் பார்த்தார், இந்த பட்டியலை நான் வரவழைச்சு பார்த்தேன், யாரும் பக்கத்திலேயே இல்லையே. 8ஆவதோ 12ஆவது 2ல் ஏதாவது ஒரு வருஷம் படி பார்த்தா ஒரே ஒரு எஸ்சி கட்சி தான் இருக்கார்.
டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் அதுவும் இருக்கார். அவர் எங்கே இருக்காருன்னா கடலூரில் வேலை செய்கிறார். நம்ம ஊருக்கு அதெல்லாம் பெரிய பெருமை. மிக முக்கியமாக ஜஸ்டிஸ் வரதராஜன் மிகப்பெரிய அளவுக்கு வந்தபோது கடலூரில் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜி அவருக்கு. உடனே கலைஞர் மாதவன் அவர்களை சட்ட அமைச்சர் அவர்களே அனுப்பி ஒய்பி சவான் அப்போது உள்துறை அமைச்சர் மிக முக்கிய சட்ட அமைச்சர் அங்கே போய் பார்த்து கையோடு வாங்கிக்குவாங்க. அவ்வளோ சீக்கிரம் கலைஞர்னா என்ன அர்த்தம்னா திராவிட மாடல் ஆட்சினா என்னன்னா வாயால பேசுறதில்லை, எதை சொல்லுகிறார்களோ அதை செய்வார்கள், எதை செய்கிறார்களோ அதை சொல்வார்கள், தாமதிக்க மாட்டார். உடனே போங்க, இது வந்து தபால் அனுப்பாதீங்க, நேராக போய் டெல்லிக்கு போய் கை வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னார். அப்படி வந்த உடனே தான் அடுத்தபடியா இருக்கிறவருக்கு வரதராஜன் யாருக்கும் தெரியும், அவர் நடத்தார். நம்ம 8வது 10வதுல இருந்து ரிட்டையராக போடுறோம் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜா என்று சொன்னார்கள். இதே டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் அரங்கத்திலிருந்து கடலூருக்கும் பெருமை உண்டு. இங்கிருந்து தான் அவசர அவசரமாக போனார். போனவர் கூட அவர் ரொம்ப நேர்மையானவர், யாரும் தனிப்பட்ட முறையில் கால் இல்லாத ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜி. அதனால வேற ஒருத்தர் வண்டியை எடுத்து குதிரை வண்டியிலையோ மற்ற ரயிலுக்கு போய் அதுக்கப்புறம் போய் பதவியேற்க போனார். இந்த ஊர் கடலூருக்கு அந்த பெருமை உண்டு மிக முக்கியமாக. பிறகு அவர்தான் உயர் நீதிமன்றத்திலிருந்து உச்ச நீதிமன்றத்துக்கு போனார். முதல் நீதிபதி இந்தியாவிலேயே தாழ்த்தப்பட்டு ஒடுக்கப்பட்ட எஸ்சி நீதிபதி என்று சொன்னால் அது ஜஸ்டிஸ் வரதராஜன். அது திமுக ஆட்சியில், திராவிட மாடல் ஆட்சியில், அது பெரியாருடைய பரிந்துரையில கலைஞராலே செய்யப்பட்டது. இது ஒன்று போதும். என்ன செய்தார்கள்? எனக்கு அவருக்கு யாருன்னே தெரியாது. தன்னுடைய பேரை யார் சொன்னாங்க என்னன்னு தெரியாது. வரதராஜன் யாருக்கு இவருக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது, கலைஞருக்கு தெரியாது, யாரும் தனிப்பட்ட முறையில கிடையாது. சமூக நீதி வந்தது. பெரியார் என்ன செய்யறான்னு கேட்கிறவருக்கு இதை விட வேற என்ன செய்யும்? மிகப்பெரிய அளவுக்கு இப்படி எல்லா துறைகளிலும் உண்டு. இன்னைக்கு சொன்னார்களே நம்முடைய பேராயர் அவர்கள், நம்முடைய ஐயா மறைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் அழகா சொன்னார். பெரியார் இல்லைன்னா நான் இந்த இடத்துக்கு வந்திருக்க முடியுமான்னு கேட்டார். ஒரு முக்கியமா எப்படிப்பட்ட மாற்றங்கள் தெரியணும்னா சமூக மாற்றம். அன்னை நாகம்மையார் இறந்துடுறாங்க. உங்களுக்கு வரலாற்றை பார்த்தா தெரியும். அடக்கம் பண்ணிட்டு அடுத்த நாளே தந்தை பெரியார் அவர்கள் ஓய்வெடுக்கல, துக்கப்படல. அடுத்த நாள் ஒரு திருமணத்தை நடத்துறதுக்காக திருச்சிக்கு வந்துடுறாரு. அந்த திருமணம் திருச்சி பாலக்கரை என்ற பகுதியில நடக்குது. உடனே அங்க என்ன நடக்குது தெரியுங்களா? திருமணத்தை சுயமரியாதை திருமணத்தை நடத்த பெரியார் போறாரு. அங்க போலீஸ் வர்றாங்க. போலீஸ் வந்து பெரியாருக்கு வாரண்ட் காட்டுறாங்க. என்னன்னா நீங்க அந்த பொண்ணு கிறிஸ்துவ பொண்ணு, ஆக இந்த பெண்ணை நீங்க உங்க தலைமையில திருமணம் நடத்துறாங்க, சுயமரியாதை திருமணம் என்று இருக்கிறதுனால அவர்கள் பிஷப் எதிர்ப்பு காட்டியிருக்காரு. அதனால இந்த திருமணம் நடத்த முடியாது என்று சொல்கிறார். பெரியார் நான் கைதானாலும் பரவாயில்ல, இந்த திருமணத்தை நடத்துவேன்னு சொல்லுவார். பிறகு அது சாதாரணமாக முடிந்து விட்டது, சமாதானமாக. இது 1933 மே 12ஆம் தேதி. மிக முக்கியமா தேதியோடு சொல்றேன். மிக முக்கியமா இன்னைக்கு பேராயரே இந்த மணமக்களை பார்த்து இங்கேயே பேசக்கூடிய அளவுக்கு அவையில நடத்தி இருக்கக்கூடிய அளவு செய்திருக்கிறார்னா இதுதான் பெரியாருடைய வெற்றிகளுக்கு மிக முக்கியம். பல இடங்களுக்கு. ஆகவே இதுதான் அதிகாரபூர்வமான செய்திகள். ஒரு பக்கம் பெண்கள், இன்னொரு பக்கம் மகளிர், இது அத்தனையும் நடக்கக்கூடிய அளவிற்கு இந்த வாய்ப்புகள். எனவே நான் எல்லாவற்றிலும் புதுமை, நவீனா என்று சொன்னார்கள். புதுமை வேற ஒன்றும் இல்லை, புரட்சி. வெறும் புதுமைக்காக புதுமை அல்ல, புரட்சிக்காக புதுமை. அது முயற்சிக்காக அல்ல, மக்கள் சிந்திக்க வைக்க எழுப்ப. இங்க கூட பாருங்க, எல்லாருக்கும் தேங்காய் மணி கொடுப்பாங்க, எல்லாருக்கும் மற்ற கொடுப்பாங்க. வரராஜ் அதே மாதிரி இந்த திருமணத்துல சுயமரியாதை திருமணங்கள் 2 பேரும் பார்த்தீங்கன்னா புத்தகத்தை எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க. இதுதான் மிக முக்கியம். இது எடுத்து சுயமரியாதை திருமணத்தை பற்றி பேசுறதை விட நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போனீங்கன்னா ஒவ்வொருத்தரும் படிப்பாங்க. இதுதான் தாம்பூலம், இதுதான் மிக முக்கியமானது. அப்படி சொல்லும் போது ஒவ்வொன்றிலையும் புதுமையை பூர்த்தி இருக்கிறார்கள் என்பதற்கு அடையாளம் நான் பார்த்தேன். 2 நேரம் கொடுத்த உடனே அமைச்சர் வரதுக்கு முன்னாடி கொஞ்சம் தாமதப்படுத்துறோம். அப்ப எனக்கு முதல் புத்தகத்தை கொடுத்த உடனே நாங்க எல்லாரும் சின்ன புத்தகத்தை உடனே படிக்கணும். சின்ன குழந்தைகிட்ட பொம்மையை கொடுத்தீங்கன்னா அதை பிச்சு பார்த்து உடனே அது வரைக்கும் பொறுமை இருக்காது எங்களுக்கு. அது மாதிரி வந்த உடனே இதை பார்த்தோம். இதெல்லாம் வரராஜ், சித்ரா, வழக்கறிஞர், ஆசிரியர் எல்லாத்தையும் போட்டுட்டு இங்க சொல்றார். மிக முக்கியமா என்னன்னா சீர்திருத்த திருமணம் என்ன வேணும்னு சொல்லிவிட்டு இங்க நான் போட்டேன்.
இது என்ன போட்டிருக்காரு மேல நூல் சுயமரியாதை திருமணங்கள். ஆசிரியர் முத்தமிழறிஞர் கலைஞர் மு. கருணாநிதி. பதிப்பு 24/1 புனிதன் நவீனா மணவிழா வெளியீடு. நூல் பதிப்பு வளராய். இது முகவரி கலைஞர் கருணாநிதி நகர், வண்ணாரப்பாளையம், கடலூர். இதெல்லாம் கொடுத்துட்டார். அடுத்த வரைக்கும் தான் நான் இவ்வளவு படித்தேன். வேற ஒன்றும் நல்ல கவனிங்க. விலை அப்படின்னா இதை விலைன்னு போட்டிருக்காரு. என்னன்னு பார்த்த உடனே மணமக்களுக்கு உங்கள் வாழ்த்து. விலை என்ன? விலை என்னன்னா மணமக்களுக்கு உங்கள் வாழ்த்து. ரொம்ப அழகாக போட்டார். இப்போ நீங்க நாங்கள் கேலண்டர் போட்டுட்டோம், பெரியார் கேலண்டர் நாட்காட்சி, அதை பிரிக்கிறது. அதில் பார்த்தீங்கன்னா நல்ல நேரம் போட்டுருக்கோம். ரொம்ப பேருக்கு ஆச்சரியம். எனக்கு ஒருத்தர் பார்த்தவர் கேட்டார், என்னங்க மற்றவங்க தான் கெட்டு போயிட்டாங்கன்னா நீங்க கூட பெரியார் நாட்காட்சி போட்டு நல்ல நேரம் போடலாமா அப்படின்னாரு. நல்ல படிங்க. நல்ல நேரம் 24 மணி நேரம். அதெல்லாம் மிக முக்கியம். 24 மணி எந்த நேரம்? தூங்குற நேரம் நல்ல நேரமா? நிச்சயம் தூங்கும். ஏன்னா 8 மணி நேரம் தூங்குற வேண்டாம். உழவு நல்லா இருக்கு. டாக்டர் சொல்றதே தூங்குற நேரமும் மிக முக்கியம். முதல்ல டாக்டர் நம்ம விசாரிக்கும் போது என்ன கேட்பாரு? தூக்கம் சரியா இருக்கா? முதல் கேள்வி என்னன்னா மருத்துவர் கேட்கிற கேள்வி அதுதான். ஆகவே நண்பர்களே, மிக முக்கியமாக ஒவ்வொரு துறையிலும் நீங்க வந்திருக்கு. நல்ல அளவுக்கு கலைஞர் பேசுற பேச்சு, கலைஞருடைய அற்புதமான கருத்துக்கள், இதை எல்லாரும் நீங்க விட்டு கொண்டு போகணும். கலைஞர் இந்த சுயமரியாதை தீர்மானங்களை ஒப்புக்கொள்ளாத கூட எவ்வளவு அழகா எடுத்து பல தந்தை பெரியாருடைய கருத்து அது கொண்ட சொன்னார். கலைஞர் கடைசியா முடிக்கும் போது ஒரு கருத்தை சொல்றார். சுயமரியாதை இயக்கம் இது 100 ஆண்டு. இந்த 100 ஆண்டு வெற்றி பெறுகிற சுயமரியாதை இயக்க மருந்து கொஞ்சம் கசப்பான மருந்து. ரொம்ப அழகா அதை ஐயா சொன்னதை எடுத்து பயன்படுத்துகிறார். சுயமரியாதை இயக்க மருந்து கொஞ்சம் கசப்பான மருந்து. அந்த கசப்பான மருந்தை இலையில் வைத்து தேனையும் குழைத்து மக்களுக்கு தந்த அந்த பெரும்பணியை பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அதுதான் அதனுடைய விளைவு மட்டுமல்ல. சுயமரியாதை திருமணத்துக்கு பல ஆண்டுகள் ஆனது மட்டும் நிலையில கூட இன்னைக்கு இவ்வளவு நீதிபதிகள், இவ்வளவு மற்றவர்கள், வழக்கறிஞர்கள், பேராயர்கள், அமைச்சர்கள் அவ்வளவு பேர் இருந்தாலும் அறிஞர் அண்ணா தலைமையில திராவிட மாடல் ஆட்சி ஏற்படுவதற்கு அஸ்திவாரம் போட்ட, அடிக்கட்டுமானம் போட்ட அந்த ஆட்சியில சுயமரியாதை திருமணங்கள் சட்டப்படி செல்லும் என்று அவர்கள் கொண்டு வந்த அந்த சட்டம் நிறைவேறாமல் இருந்திருந்தால் எவ்வளவு உச்ச நீதிமன்றத்து நீதிபதியே தலையிட்டாலும், உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியே தலைமையாகினா கூட செல்லாது என்றிருந்தது. எனவேதான் செல்லாது என்பதை செல்லும் என்று ஆக்கிய பெருமை காலங்காலமாக வரலாற்றில் திராவிட இயக்கத்துக்கும் அறிஞர் அண்ணாவுக்கு பேர். இந்த முறையை புகுத்தியவர் தந்தை பெரியார். இதற்கு சட்ட முத்திரை குத்தியவர் பேரறிஞர் அண்ணா. இதை அகில இந்திய அளவில் கொண்டு போக வேண்டும் என்று வலியுறுத்தியவர் கலைஞர். அன்றைக்கு நிதானமாக இருந்தாலும் வெற்றி பெறும். அப்படிப்பட்ட அருமையான இந்த மணவிழாவிலே கலந்து கொள்வதிலே, உங்களை எல்லாம் சந்திப்பதிலே, இந்த கருத்துக்களை எல்லாம் பரிமாறிக் கொள்வதிலே மிக முக்கியம். இன்னும் கூட என்னன்னா, பெரியார் மாதிரி ஒரு சிந்திக்க சொன்னவர் கிடையாது. ரொம்ப பாடினார். அன்னைக்கு கூட டி.எம். கிருஷ்ணா சொன்னார், சிந்திக்க சொன்னார் பெரியார் தான். சிந்திக்கதான் சொன்னார். அவர் ஏற்றுக்கொள்ளலன்னு சொல்லல, நீங்க சிந்திச்சு பாருங்க அப்படின்னார். சரின்னா எடுத்துக்கலாம் அப்படின்னு. இந்த உரிமை வேறு யாருக்கும் கிடையாது. இதுலதான் ஆகவேதான் நண்பர்களே, இந்த மணமுறையிலே செய்யக்கூடிய இந்த மணமக்கள் இதில காதல் வளர்ந்திருக்கிறது, கவனம் சிறந்திருக்கிறது, தொழில் வளர்ந்திருக்கிறது, எல்லா வகையிலும் எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய மணமக்கள் சிறப்பாக இருக்கிறது. எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்காங்க பாருங்க ரெண்டு பேரும், மிக முக்கியமா. அதனாலதான் கேட்டேன், முதல்ல புரிதல் பேசலாமா அப்படின்னு கேட்டேன். ஏன்னா அவங்க பேசிட்டு கூடாது, நான் பேசுறது கேட்கணும், நீங்களும் கேட்கணுங்கிறதுக்காக தான். காரணம் என்னன்னா, இங்க வந்து புகை போடல, புகை போட்டுருந்தா அவங்க கண்ணை கசக்கிட்டு இருப்பாங்க, அவரு கண்ணை கசக்கிட்டு இருப்பாரு. என்ன அழுதுகிட்டு இருக்காங்களே நாங்க ஒரு அம்மா கேட்டுக்கிட்டு இருக்கோம், ஏதோ இருக்கும் போது இருக்க அப்படின்னு இன்னொரு அம்மா சொல்லிக்கிட்டு இருக்கோம். இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லாம மகிழ்ச்சிகரமாக இருக்கிறார்கள் என்றால், நீங்கள் எல்லாம் இவ்வளவு அமைதியா கருத்தை கழிக்கிறீர்கள் என்றால் கிடையாது. இதையோ பஞ்சநகர் மைதானம் நமக்கு எத்தனை ஏத்தாமல் இருக்கு. இந்த மைதானத்தில் பெரியார் பேசுகிறார். 1928 சுயமரியாதை திருமணம் கடலூர் போட்டிகள் நடக்குது. அங்கே பெருமாள் நாயுடு அவர் சிங்கப்பூருக்காரர், அங்கிருந்து வந்து கலந்திருந்தார். பெருமாள் என்று அவர் பெருமாள் தான் வருவார்.
இங்கே கூறி இருக்கிறவங்கெல்லாம் சிங்கப்பூர் நாயுடு சொல்லுவாங்க. அவர் திருமணம் நடந்தது. அதுக்கு மாலையில் இங்கே பேசுறாரு. ஐயா மீது என்ன விழுந்ததுன்னு சொன்னால் மேலே பொத்து கல் ஒரு பக்கத்தில் விழுது. குடியரசில் அப்படியே எழுதியிருக்காங்க. பச்சை அட்டை குடியரசில் பதிவாயிருப்ப சொல்கிறேன். ஒரு முட்டையை மேலே தூக்கி அடிக்கிறான். அந்த விழுது அதுலேருந்து அசிங்கம் மலம் அதை தூக்கி மேலே எல்லாம் செதறுது. ஐயா அதை பற்றி கவலைப்படல. அதை பற்றி உடனே அவர் பேச்ச நிறுத்தலை. உடனே தூக்கி கால்வையை மேலே போட்டுக்கிட்டு முழு கால்வையை மறைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் 3 மணி நேரம் இந்த மஞ்சள் நகர் மைதானத்தில் பேசினார் என்பது குடியரசில் இருக்கக்கூடிய செய்தி. இன்றைக்கு அதே தத்துவங்கள் இன்றைக்கு வெளிநாட்டில் இருந்து ஏற்பட்டது. பெரியார் உலகமேவாகிறார். ஆஸ்திரேலியாவிலே இப்போது தீர்மானம் ஆஸ்திரேலியாவில் நிறைவேற்றியிருக்கிறார்கள். என்ன தெரியுமா? தமிழ் மாதம் பொங்கல் விழா நடக்கிற மாதம் தமிழ் மாதம், அதை ஆஸ்திரேலிய அரசு கொண்டாடும் என்று போட்டிருக்கிறார் என்றால் பெரியார் என்றைக்கும் உலகமயமாகிறார் என்று அர்த்தம். யாரோ சிலர் அங்கே சட்டையை விரிச்சுட்டு நிற்கிறான்னா அவரை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பெரியார் உலகமயமாகும். பெரியார் ஒருபோதும் தோற்க மாட்டார் என்பதற்கு அடையாளம் தான் இந்த மணவிழா. இவ்வளவு சிறப்பாக நடக்கக்கூடிய இந்த ஏற்பாடு. காரணம் என்னன்னு சொன்னால் விஞ்ஞானம் ஒருபோதும் தோற்க. மிக முக்கியமா இந்த பாருங்க, வீடியோ இவ்வளவு பேர் எடுக்கிறாங்க. மிக முக்கியமா ஒரு காலத்துல என்ன சொல்லுவாங்க, அக்னி சாட்சியாக, பாபா சாட்சியாக, 33 கோடி தேவர்கள் சாட்சியாக, கிம்பர்கள் சாட்சியாக, எல்லாம் 30,000 தேவர்கள் சாட்சியாக சொல்லுவாங்க. ஆனா கோர்ட்டுன்னு வந்துருச்சுனாக்கா வழக்கறிஞர்கள் அந்த வழக்கு நடத்துறவங்க இருக்கீங்க. அங்க வந்தா இந்த 33 கோடியில ஒரே ஒரு ஆளு சம்மன் அனுப்ப முடியுமா? வருவாரா? இல்ல அக்னி சாட்சியாக சொல்றான். அக்னிக்கு சாட்சியாக கொடுக்கணும்னா அக்னிக்கு சாட்சிக்கு கூட முடியுமா? கூப்பிட்டா கோர்த்து ஒத்துக்குமா? உடனே ஃபயர் சர்வீஸ்க்கு சேர்ந்துக்கா வர வேண்டாமா? இதற்கெல்லாம் இந்த வேலையே கிடையாது. வீடியோ சாட்சியாக செல்லும் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு. அதுதான் மிக முக்கியம். ஆகவே எவ்வளவு பெரிய மாறுதல். எனவே யாரும் மாறுதலை மறுக்க முடியாது. அதே போலத்தான் பெரியாருடைய சிந்தனைகள், சுயமரியாதை இயக்கத்தினுடைய கருத்துக்களை யாராலும் மறைத்து விட முடியாது, மறுத்து விட முடியாது, மறந்து விட முடியாது. அதனால்தான் இந்த கொள்கைகள் ஆயிரங்காலத்து பயிர். திராவிட இயக்கத்தை எந்த கொம்பனாலும் அழித்து விட முடியாது என்பது எப்படிப்பட்ட மிக முக்கியமான உண்மையோ அந்த வாய்ப்புகளை ஒட்டித்தான் இன்றைக்கும் இந்த நிலை. எப்படி வெற்றி பெறுவோம் சொல்லுவதற்கு சும்மா எளிமையா சொல்றோம். விஞ்ஞானத்தை ஒருபோதும் தோற்கடிக்க முடியாது. விஞ்ஞானம் அது ஒரு தோற்று போகாது. விஞ்ஞானம் வளர்ந்துகிட்டே இருக்கும். அதுதான் மிக முக்கியம். ரொம்ப நாளைக்கு முன்னால இது வெறும் ஒலிபெருக்கிதான். நாங்கெல்லாம் போய் எங்களுக்கெல்லாம் 2வது 3வது இடத்துல இருக்க பேச்சாளர்கள். முதல்ல ஐயா அண்ணா வந்த உடனே 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நோட்டீஸ் போடுவாங்க. அதுல கீழே என்ன போட்டுருவாங்கன்னா, சின்ன இளைஞர்களுக்கு தெரியணும், கீழே ஒலிபெருக்கி உண்டு, ஒலிபெருக்கி உண்டுன்றது நோட்டீஸா போடுவாங்க. ஏன்னா அது அதிசயம். இன்னைக்கு போய் யாராவது ஒலிபெருக்கி உண்டுன்னு போட்டா நீங்கள் எவ்வளவு கேள்விப்படுவீர்கள். காரணம் என்ன? அந்த ஒலிபெருக்கி இப்போ அது வெறும் ஆடியோ. அதை அடுத்தது ஏன் பணமாவே இருந்தால் நல்லா இருக்குன்னு அடுத்து சிந்திச்சா அந்த சிந்தனையுடைய விளைவு வீடியோ. இதுதான் மிக முக்கியம். இதை யார் கண்டுபிடிச்சது? என்ன சத்ய சாய் பாபா கையை தூக்கினோடனே புத்துன்னு கீழே விழுந்த விஷயமா? இல்லை வேற யாராவது முடிவுக்கு வந்தார்களா? இதுதான் சனாதனத்தினால உருவானதா? நல்லா நினைத்து பார்க்க வேண்டும். அறிவு 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 அவ்வளவுதான். அறிவுக்கு எல்லை கிடையாது. எல்லை கோடு கட்டாதே பெரியார் சொன்னார். புரட்சி கவிஞர் சொன்னார். நம்முடைய புதுச்சேரியிலே புரட்சியை உருவாக்கிய அந்த புதுச்சேரி கவிஞர் சொன்னார், அறிவை விரிவு செய், அகண்டமாக்கு, விசால பார்வையால் விழுந்து உலகத்தை. இந்த விசால பார்வை உலக பார்வை, மனித பார்வை. எனவே ஜாதி இல்லை, மதம் இல்லை, எல்லாம் தாண்டி. ஆனால் அதே நேரத்தில் நாங்கள் அது இல்லைன்னு சொன்னாலும் மதவாதிகளை கண்டு நாங்கள் அவர்களை அச்சப்படுத்துவதில்லை. அவருடைய கருத்தை நாங்கள் மதிக்கிறார். அவருடைய கருத்து அவர் வாழ்த்துகிறார். அவர் எழுதுகிறது அவர் நம்புகிறார். ஆனால் எங்களை கடை பற்றி கவலை இல்லை. பெரியார் நீங்க நினைக்கிறார் என்ன சரிதாங்க, இந்த கடவுள் இல்லைன்னு சொல்றாரு பாருங்க, அது ஒண்ணுதாங்க அப்படின்னு பல பேர் சொல்லுவாங்க. ஐயாட்ட ஒரு கேள்வி கேட்டது உங்களுக்கு நினைவுற்றார். ஒரு புதுசா இயக்கத்தை சேர்ந்த ஒரு கேள்வி கேட்டார். போய் என்னங்க கடவுள் இல்லைன்னு சொல்றோம். ஆமாம் சொல்றோம். சரி வந்துட்டாருன்னா என்னங்க பண்றோம்?
அவருக்கு சந்தேகம் புதுசா வந்தவர் திடீர்னு வந்துட்டாருன்னா என்ன பண்றது? வந்துட்டாருன்னா என்ன செய்யுதுன்னு கேட்டா எங்களை மாதிரி இருக்கிற ஆளுங்க என்ன சொல்றியோ இல்லாத ஆள் எப்படி வருவார்? என்னையா கேள்வி கேட்குறீங்கன்னு கோவப்படும். பெரியார்கிட்ட போய் அதை சொல்லலை. பெரியார் ஒரே வார்த்தை சொன்னார், வந்துட்டாருன்னா இருக்குன்னு சொல்லிட்டு போவோம். நமக்கு வந்தாருன்னா இருக்குன்னு சொல்லுவோம், வரலையே இருந்தாலும் ரொம்ப கவலையா இருக்கு சொன்னார். ஆகவேதான் அறிவு, ஆற்றல், ஆளுமை, திறமை, பொதுமை, சமத்துவம் இந்த அத்தனை அடைந்ததுதான் ஆண் பெண் பேதமோ, உயர் ஜாதி கீழ் ஜாதி என்ற பேதமோ, வசதி படைத்தவன் வசதி குறைந்தவன் என்ற பேதமோ இல்லாமல் அனைவருக்கும் அனைத்தும் என்பதுதான் திராவிட மாடல். அனைவருக்கும் அனைத்தும், எல்லாருக்கும் எல்லாரும் இருப்பவர்களை இடம் நோக்கி நடக்கட்டும் என்பதுதான் இந்த தத்துவம். அந்த தத்துவத்திலே பூத்த மலர்கள் தான், காய்த்த கனிகள் தான் எங்களுடைய அறுவை செல்வங்கள். இவர்கள் எல்லா வகையிலும் பெற்று உறுதிமொழி கூறி வாழ்க்கை ஒப்பந்த நிகழ்ச்சியினை இப்போது அனைவர் சார்பாக நடத்தி கொள்கிறார்கள். நீண்ட நேரம் அமைதியாக இருந்து கேட்ட அனைவருக்கும் என்னுடைய கனிந்த நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.